அப்பா. வேண்டான்னு கும்பல் அதிகமா இருக்கும், நீ காண போனா தேட முடியாதுமா. போட லூஸ் அப்பா, மூச்சு மாவர கட்டியா பாரு. வேண்டாம் கண்ணு, திருப்பதியில் கும்பல் இருக்கும், வெயிட்டிங் ரூமில் தங்கணும், வரிசையில் போகணும். உனக்கு ரொம்ப நேரம் லைனில் நின்னா ஃபிட்ஸ் வந்துருமா, மயக்கம் போட்டு உளுந்துடுவ. நீ பேசாமல் இரு, அப்பா நான் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், சரியா? சரிடாப்பா. ஏங்க இப்படி உள்ள பிள்ளைய விட்டுவிட்டு எப்படிங்க திருப்பதி போறது? இந்த பிள்ளைய யாருங்க பார்த்துக்குவா? பக்கத்து வீட்டு கோவிந்தன் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருப்பா. ஏங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். சரியில்லாத பிள்ளைய விட்டுட்டு போறது எனக்கு சரியா படலைங்க. அப்புறம் உங்க இஷ்டம். பட்டுக்குட்டி, ஒரு வாரமா அப்பாவை காணும் தேடுனீங்களா? இல்லடா லூச்சப்பா, கோவிந்த அங்கிள் எனக்கு சாக்லேட், பிஸ்கட், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து என் பக்கத்துல வந்து அழுதாரு. ஏன் அழுதாரு? அது ஒரு லூச்சு, அப்படித்தான் அழுவும். கோவிந்தண்ணே, ஒரு வாரமா அணு உங்களை ரொம்ப சிரமப்படுத்திட்டா போல இருக்க. அணுவை பார்த்துக்கிட்டது சிரமம் இல்லை சீனிவாசா, அது என் பாக்கியம். என்னென்ன சொல்கிறீங்க? அணு மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா சீனிவாசா, அவள் பேர் சுவாதி. வயசுக்கு வர பருவத்தில் ஜன்னி காய்ச்சல் வந்து போய் சேர்ந்துட்டாப்பா. நம்ம அணுவை பார்க்குறப்பெல்லாம் என் பொண்ணு சுவாதி தான்ப்பா நினைவுக்கு வருவா எனக்கு. அதனால தான் அணுவுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து நான் செய்கிறேன். அணுவை நான் பார்த்துக்கிறது ஒன்றும் தப்பாக உனக்கு படலையே. அணு மேலே பாசம் காட்டுறதுக்கு என்னையும் சரோஜாவையும் தவிர வேறு யாரும் இல்லைன்னு இருந்தேன். ஆனால் கோவிந்தன்னு ஒரு உறவு வந்திருக்கு. பெருமாளே, உன் கருணையே கருணப்பா.